ஹாய் கைஸ், வெல்கம். பொதுவாக எனக்கு சாம்சங்கோட வெப்சைட் ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒன் ப்ளஸாக இருக்கட்டும், ஆப்பிளாக இருக்கட்டும், ஹுவாவை யாராக வேணா இருக்கட்டும், அவங்க ஃபோனை லான்ச் ஈவெண்ட்டில் சொல்லிடுவாங்க, லான்ச் பண்ணிடுவாங்க. இப்போ ஒரு சர்டன் டேட்டில் லான்ச் பண்ணுறாங்கன்னா, வெப்சைட்டில் ஒரு 2-3 டேஸ் கழிச்சு தான் அப்டேட் பண்ணுவாங்க. இதே மலேசியாவோட ஆப்பிள் வெப்சைட்லாம் பார்த்திங்கன்னா 1 வாரம் ஆகும் ஃபோனை பற்றி அப்டேட் பண்ணுறதுக்கு. இதனால் இப்போ நான் ஒரு வீடியோ கிரியேட்டராக இருந்தேன்னா, எனக்கு ஃபோனை பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் தெரியணும்னா, நான் உடனே போய்ட்டு வெப்சைட்டை பார்க்கலான்னு நினைக்கும்போது அந்த டீட்டெயில்ஸ் இருக்காது. யூஎஸில் இருக்கும், யூஎஸ் வெப்சைட்டில் இருக்கும். ஆனால் என்ன பிரச்சனைனா, யூஎஸில் ஒரு வேரியன்ட், அங்கே ஒரு விதமான வேரியன்ட் லான்ச் பண்ணுவாங்க, மலேசியாவில் ஒரு வேரியன்ட் லான்ச் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ சாம்சங்கே எடுத்துக்கோங்க. சாம்சங் யூஎஸில் ஸ்னாப் ட்ராகன் சிப்போட லான்ச் பண்ணுறாங்க, இங்கெல்லாம் எக்ஸினோஸ் சிப்போட லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபோனை பற்றின டீட்டெயில்ஸ் கிடைக்கிறதுக்கு லேட் ஆகும். ஆனால் சாம்சங் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன் அங்கே லான்ச் ஆன உடனே எல்லா வெப்சைட்லையும் அவங்க அப்டேட் பண்ணிடுவாங்க. ஈவன் அது மலேசியாவோட வெப்சைட்டாக இருந்தாலும் அந்த வெப்சைட்டில் சாம்சங்கோட அஃபிஷியல் மலேசியா வெப்சைட்டில் அவங்க புது ஃபோனை பற்றின டீட்டெயில்ஸை உடனே அப்டேட் பண்ணிடுவாங்க. இதனால் எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எனக்கு ரொம்பவே அந்த வெப்சைட் ரொம்ப பிடிக்குன்னு சொல்லலாம்ல. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டி சாம்சங் கேலக்ஸி S22 அல்ட்ரா, S22, S22 ப்ளஸ் இப்படின்னு 3 ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது இந்த வருஷத்துக்கான ஃப்ளாக்ஷிப் ஃபோனுன்னு சாம்சங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் நிறைய வித்தியாசமான விஷயம், நிறையன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு வித்தியாசமான விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க. RIP நோட் அப்படின்னு நம்ம நினச்சிருந்தோம். நோட் ஃபோன்ஸ்லாம் கதை முடிஞ்சு, ஏன்னா ஃபோல்ட் ஃபோன் வந்துருச்சு, இதுக்கு மேலே ஃபோல்ட் ஃபோன்ஸ்லாம் நோட் ஃபோன்ஸாக இருக்க போகுது அப்படின்னு நம்ம நினச்சோம். ஆனால் இந்த S22ல் அது இல்லைன்னு ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. இந்த இந்த சாம்சங் கேலக்ஸி S22 அல்ட்ராவில் பில்ட்-இன் S Penலாம் வருது. ஸோ அதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அந்த ஃபோனை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட பேர் மதி, இது மலேசியாவில் டெக்கை பற்றி தமிழில் பேசுகிற ஒரு சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நம்ம S22 அல்ட்ரா பற்றி தான் கவர் பண்ண போகிறோம். S22 ப்ளஸை பற்றி நம்ம கவர் பண்ண போகிறது கிடையாது. நம்ம அதை அடுத்த வீடியோவில் செய்வோம். ஸோ இப்போதைக்கு ரொம்ப மோஸ்ட் வாண்டடாக இருக்கிற இந்த S22 அல்ட்ரா பற்றி நம்ம பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் இதோட பாடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பாடின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு ரொம்பவே ஷார்ப்பாக இருக்குது. S21லேருந்து S22க்கு பாடி ரொம்பவே டிஃப்ரெண்ட் ஆகிருக்கு. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, சாம்சங் இதை நோட் ஃபோனாக கம்பைன் பண்ணி நமக்கு அதை கொண்டு வந்திருக்காங்க, லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஃபோனில் நிறைய நோட்டோட சாயல் தெரிய போகுது. இப்போ உதாரணத்துக்கு இந்த ஷேப் எடுத்துக்கும். இந்த ஷேப் ரொம்பவே ஷார்ப்பாக இருக்குது. இதுக்கு முன்னாடி அந்த நோட் ஃபோன்ஸ் எனக்கு ரொம்பவே ஞாபகப்படுச்சு. ஏன்னா அதுதான் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், ரொம்ப கர்வ்லாம் அவ்வளோ நம்ம பார்க்க முடியாது. ஸோ இந்த ஃபோன் கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு இந்த S22 அல்ட்ராவும் பார்க்குறதுக்கு நோட் ஃபோன் மாதிரி தான் இருக்குது. இது நோட் ஃபோன் தான். ஸோ நோட் ஃபோனோட ஷேப்பில் இருக்குது. கேமரா கட் அவுட்னு வரும்போது இந்த வாட்டி இதையும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்காங்க. போன வாட்டி அந்த கான்டர் கட்டை ரிமூவ் பண்ணிட்டு இந்த வாட்டி ஒரு லென்ஸ் கேமரா பாடி விட்டு பம்ப் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. உண்மையை சொல்லணும்னா, எனக்கு இந்த ஷேப் அந்தளவுக்கு அட்ராக்ட் பண்ணல. ஏன்னா போன வாட்டி கான்டர் கட் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. அந்த கலருக்கும் அந்த கான்டர் கட்டுக்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த வாட்டி அந்த கான்டர் கட் 2 இல்லை கான்டர் கட்டே கொடுத்துருப்பாங்க அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்தேன். அப்புறம் ரெண்டர்லாம் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை இருக்காதோ அப்படின்னு நினச்ச மாதிரியே இல்லை. ஆனால் இந்த வாட்டி அந்த கட் அவுட் அந்த கேமராக்கான கட் அவுட் எனக்கு அந்த அளவுக்கு ஒரு அட்ராக்ட் கொடுக்கல. பட் ஓரளவுக்கு ஷட்டலாக விட்டுருக்காங்க பேக்குன்னு வரும்போது. கடைசியாக இந்த ஃபோனில் பாடியில் சாம்சங் என்ன டிஃப்ரெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, S21 விட S22க்கு இதில் பில்ட்-இன்னா S Pen கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி S21ல் S Penக்கான சப்போர்ட் கொடுத்தாங்க. S Pen நீங்கள் தனியாக வாங்கி தான் யூஸ் பண்ணணும், அதை ஃபோனில் வைக்கிறதுக்கு கூட இடம் இருக்காது. ஸோ நீங்கள் தனியாக வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி தான் சாம்சங் S21ல் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த வாட்டி S Pen பில்ட்-இன்னா இப்போ நோட் ஃபோன்லாம் வரும்ல, அந்த மாதிரியே இந்த S22ல் கொடுத்துருக்காங்க. இதுதான் மொதல் வாட்டி S22 S சீரிஸ் ஃபோன்லேயே S Pen சப்போர்ட்டோடு வருது. அடுத்து இந்த ஃபோனோட ஸ்க்ரீனை பற்றி பார்ப்போம். ஸ்க்ரீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதில் 6.8 இன்ச்சஸ் டைனமிக் AMOLED 2X பேனலை சாம்சங் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் 120 ஹெர்ட்ஸ்க்கு ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஃபோனில் கண்டிப்பாக நமக்கு சாம்சங் ஃபோனோட டிஸ்பிளேவை பொதுவாகவே தெரியும், அது ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். கலர்ஸாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் படம் பார்க்குறதுக்கு, கேம்ஸ் விளாட்றதுக்கு எல்லாமே அந்த ஸ்க்ரீனில் ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்ப ரிச்சாக இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா, ஆன் பேப்பர் படி பார்க்குறதுக்கு இந்த ஸ்க்ரீனும் அந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்பவே ஹை பர்ஃபார்மன்ஸ் டிஸ்பிளேவாக இருக்குது. என்ன தான் இதில் 120 ஹெர்ட்ஸ் வரைக்கும் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் கொடுத்துருந்தாலும், இதில் அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்ற ஒரு டெக்னாலஜியை சாம்சங் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. பொதுவாக என்னத்துக்கு இதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் 120 ஹெர்ட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க.
ஒருவேளை உங்கள் ஃபோனை யூஸ் பண்ணாத போது 120 ஹெர்ட்ஸில் ஸ்க்ரீன் ரன் ஆனால் கண்டிப்பாக வந்து பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப அடி வாங்கும். இதனால் நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணாத பொழுது உங்கள் ஃபோன் வந்து 1 ஹெர்ட்ஸ் வரைக்கும் ட்ராப் ஆகும். இதனால் வந்து பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்காக வந்து அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட்டை வந்து சாம்சங் வந்து S22ல் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து இது ஒரு நல்ல விஷயம் பேட்டரி பர்ஃபார்மன்ஸ்னு வரையில். கடைசியாக ஸ்க்ரீனில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து கார்னிங்கோட ஒரு லேட்டஸ்ட் கொரில்லா கிளாஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் என்ன செஞ்சிருக்காங்கன்னா முன்னுக்கு கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ், பின்னாடி வந்து கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ். கண்டிப்பாக வந்து டூரபிலிட்டின்னு வரும்போது இந்த ஃபோன் வந்து நல்லா தாங்கணும். அடுத்து இன்டர்னலை பற்றி பார்ப்போம். இன்டர்னல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் இது ரெண்டை பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சாஃப்ட்வேர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சாஃப்ட்வேர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து Android 12 பேஸாக வச்சு One UI 4.1 அப்படின்ற ஒரு UI வந்து கொடுத்துருக்காங்க. இந்த One UI வந்து ரொம்பவே வந்து வர வந்து ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணிட்டு வராங்க. அதில் வந்து நிறையவே சேஞ்சஸ் தருது, ரொம்பவே வந்து யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ஹார்ட்வேர் இங்கே தான் வந்து சாம்சங் ரொம்ப குழப்புவாங்க. ஏன்னா வந்து சாம்சங் வந்து 2 வேரியன்ட் லான்ச் பண்ணாங்க. ஒன்று வந்து ஸ்னாப்ட்ராகன், இன்னொன்று வந்து எக்ஸினோஸ். ஓகே, ஸ்னாப்ட்ராகன் வேரியன்ட் வந்து USA, அப்பப்போ யூரோப் கண்ட்ரி, இந்த மாதிரியான கண்ட்ரிக்கு தான் வந்து அவங்க லான்ச் பண்ணுவாங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான கண்ட்ரி. அந்த இடத்துல வந்து அவங்க இடத்த பிடிச்சாகணும் அப்படின்றதுக்காக வந்து அங்கே ஸ்னாப்ட்ராகன் வேரியன்ட். மற்ற ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு மலேசியா, இந்தியா, சைனா இந்த மாதிரியான கண்ட்ரிக்கெலாம் கூட வந்து அவங்க எக்ஸினோஸ் சிப்போட தான் வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஓகே, எக்ஸினோஸ் சிப் மட்டமான சிப்பா அப்படிங்கிறீங்க கிடையாது. ஆனால் ஸ்னாப்ட்ராகன் லெவலுக்கு அது வராது. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன், நான் எல்லாம் என்ன சொல்ல வராங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஸ்னாப்ட்ராகன் வேரியன்ட் கொடுங்க அப்படின்னு தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் சாம்சங் வந்து அந்த மாதிரி கொடுத்த பாடு இல்லை. நாங்கள் எக்ஸினோஸும் கொடுப்போம், ஸ்னாப்ட்ராகனும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் வந்து அவங்க 2 வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் வந்து லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி வந்து இந்தியாவுக்கு வந்து அவங்க ஸ்னாப்ட்ராகன் வேரியண்ட்டை லான்ச் பண்ண போகிறாங்க. ரொம்பவே அதிசயமாக இருக்குது. ஏன்னா வந்து இந்தியா மாதிரியான கண்ட்ரிக்கெலாம் வந்து அவங்க எக்ஸினோஸ் தான் வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இந்த வாட்டி வந்து சாம்சங் வந்து இந்தியாவையும் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப பெரிய கண்ட்ரி, அங்கேயே வந்து நமக்கு மார்க்கெட் அதிகமாக இருக்கணும்னு சாம்சங் வந்து சீரியஸாக மூவ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து இது ஒரு நல்ல விஷயம் தான். ஓகே, இதில் என்ன சிப்செட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகனோட 8 Gen 1 அப்படின்ற சிப்செட்டை கொடுத்துருக்காங்க. இது வந்து இப்போ இந்த 2022 வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் சிப்பு. போன OnePlus ஸ்டாண்ட்லேயே நான் தான் சொல்லியிருந்தேன், இதுக்கப்புறம் வர ஃபோனில் வந்து இந்த சிப் தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி சாம்சங் வந்து இந்த ஃபோனில் வந்து 8 Gen 1 யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ட்ரிப்ளெட்டை விட ஒரு படி அதிகமாகவே பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய ஒரு சிப் தான். ஸோ இந்த ஃபோன் லான்ச் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுதா இல்லையான்னு. அடுத்து இதோட ரேம் வேரியன்ட் பார்ப்போம். ஓகே, ரேம் வேரியன்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து 128 GB ஸ்டார்ட் பண்ணுது. இந்த 128 GB மட்டும்தான் அவங்க வந்து 8 GB ரேம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மற்ற ஃபோன் ஸ்டோரேஜ் இந்த 256, 512 இதில் எல்லாத்துலேயுமே வந்து அவங்க 12 GB ரேம் கொடுத்துருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது இந்த 8 Gen 1 இந்த 12 GB ரேம் 8 GB ரேம் இதெல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுன்னு எதிர்பார்க்கலாம் ஆன் பேப்பர் படி. அடுத்த செக்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேமரா. இதில் வந்து சாம்சங் வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டு இருக்காங்க. S21 வந்து கேமரா வந்து ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதை வந்து ரொம்ப பேர் வந்து ப்ளஸ்ஸாக பார்த்தாங்க. இந்த S22லேயும் வந்து கிட்டத்தட்ட வந்து S21 என்ன கேமரா இருந்துச்சு அதை லைட்டாக மைனர் அப்கிரேட் பண்ணி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 108 மெகாபிக்சல் மெயின் கேமரா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள் கேமரா, அதுக்கப்புறம் வந்து 2 டெலஃபோட்டோ லென்ஸ், ரெண்டுமே வந்து 10 மெகாபிக்சல். ஸோ S21 என்ன இருந்துச்சோ அதை தான் வந்து S22லையும் கொடுத்துருக்காங்க. லைட்டாக மைனர் அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இமேஜ் ப்ராசஸிங் இதெல்லாம் வந்து கொஞ்சம் வித்தியாசப்படும். வீடியோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து 8K வரைக்கும் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. சாம்சங் தான் வந்து முத ஸ்மார்ட் ஃபோனில் வந்து 8K அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. ஸோ எந்த ஃபோனில் கொண்டு வந்தாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்றத. அடுத்து செல்ஃபி கேமரா பற்றி பார்ப்போம். செல்ஃபி கேமரா இருக்கும்போது முன்னுக்கு வந்து ஒரு பஞ்சுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. அது வந்து 40 மெகாபிக்சல் சென்சரோட கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 4K வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக வந்து செல்ஃபி கேமரான்னு வரும்போதும் சாம்சங் வந்து ரொம்பவே நல்லா யோசிச்சுருக்காங்க. ஸோ கேமரா செக்மெண்ட்னு வரும்போது ஒரு சின்ன மைனர் அப்கிரேட் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் என்னோடய கருத்து S21லேருந்து. ஸோ கேமரா வந்து குறை சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. கடைசியாக வந்து நம்ம பேட்டரியை பற்றி பார்ப்போம். பேட்டரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. நான் வந்து S-Pen சப்போர்ட்லாம் கொடுக்கும்போது என்ன நினச்சேன்னா ஒரு வேளை பேட்டரி கொஞ்சம் சின்னதாக்குவாங்களோ அப்படின்னு நினச்சேன். ஏன்னா S-Penக்குலாம் தனியாக இடம் கொடுக்கணும்ல. ஸோ அதுக்காக வந்து பேட்டரி சைஸை சின்னதாக்குவாங்களோன்னு நினச்சேன். ஆனால் அவங்க அதை செய்யலை. ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல விஷயம் தான். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 45 வாட் இந்த பேட்டரி வந்து ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரின்னு வரும்போது ஒரு நார்மல் ஃப்ளாக்ஷிப் என்ன செய்யணுமோ அதை வந்து சாம்சங் இங்கே நல்லாவே செஞ்சுருக்காங்க. ஃபைனலாக இதோட ப்ரைஸிங் பற்றி பார்ப்போம். ப்ரைஸிங்னு வரும்போது இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5100 இருக்குது. எண்டிங் ப்ரைஸ் வந்து 6000 கிட்ட இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைஸ் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸ்னாப்ட்ராகன் சிப் கொடுத்துருந்தா ஒர்த்துனே சொல்லியிருந்துருக்கலாம். ஆனால் இப்போ இதில் வந்து எக்ஸினோஸோட லான்ச் பண்ணாங்கன்னா வந்து
யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். எக்ஸ்டர்னல் சிப் இப்பயும் சொல்கிறேன், அது மட்டமான சிப் இல்லை, ஆனால் ஸ்னாப் ட்ராகன் அளவுக்கு வராது அப்படின்றது என்னோடய தாட். ஸோ உங்களோட தாட் என்னன்றதை கீழே மறக்காமல் காமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த ப்ரைஸிங், இந்த 5100 6000 இந்த ப்ரைஸிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ப்ரைஸிங் ஓகேவா இல்லையா அப்படின்றத நீங்களும் கீழே காமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படின்றத. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்து நம்ம S22 பற்றி பார்ப்போம். அது வரைக்கும் பாய், இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.